தலைவர் கலைஞர் காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்தை நீட்ட கொண்டு வந்து மாணவர்களை கதற வச்சு நீட்ட கொண்டு வந்து கொடுத்து தமிழக மக்களுக்கு வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொண்டு கிழக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக நடைபெற்றிருக்கும் மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் கழக சொற்பொழிவாளர் அருமையான தமிழ் பேசுகிறார்களே சொல்லுங்க. கூட்டம் ஆரம்பிச்சாச்சு இல்ல, உட்கார சொல்லுங்க. தயவுசெய்து உட்காருங்க. சேர்ஸ் கொடுங்க. 10 பெண்கள் தேர்தல் பிரச்சாரம் போல களை கட்டி கொண்டிருக்கின்றது. அதனால நாளைக்கு தேர்தல் வச்சா கூட தமிழ்நாட்டில் 234 தொகுதி வெல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சக்தி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த அம்மா வந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழகத்துடைய துணை யார் வேட்பாளராக நின்றாலும் நமது கழக தலைவர் தான் வெற்றி வேட்பாளர் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு அனைத்து தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் உங்கள் இல்லங்களை தேடி உங்களை நாடி, உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்லம் தேடி மருத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம். இல்லம் இன்றைக்கு கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் தான் இதையெல்லாம் பார்ப்பதற்கு இல்லாமல் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் தந்தை பெரியாராக, பேரறிஞர் அண்ணாவா, கலைஞராக ஒரே உருவில் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாதம் தொடுத்து நான் பணிந்து கேட்டுக் கொள்வதெல்லாம் மற்றும் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற அண்ணன் MSKR மேற்காட்டண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உங்களுக்கு தெரியும், நாங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஐயா ஆட்சியில நீங்க என்ன பலன் பட்டிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. தேர்தல்ல நீங்க சொல்லுவீங்க. அக்கம் பக்கம் உங்க சொந்தக்காரங்க, உங்க பந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு செஞ்சிருக்காரு. இந்தியால நீங்க எந்த ஒரு மகளிர் அணி சகோதரிகளை உங்கள் அனைவரையும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய 5 ஆண்டு சாதனை பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆனந்தகுமார் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால், உடனே நேற்று தான் நாங்கள் முடிவு செய்தோம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று. நேற்றுக்கு முன்பு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஆணையை தெரிவித்த பிறகு அதை சிறப்பான முறையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். Yeah.
கிருஷ்ணமூர்த்திக்கு 2.5 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை என்று சொன்னார். எனக்கு இப்போ வயசு 67. எங்கள் தாத்தா கலைஞர் ஒரு 2 வயசு எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிருக்காரு. அவர் 96 வயசு வரைக்கும் இருந்தால் நான் 98 வயசு வரைக்கும் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் என் கை கால் விலகாம போனாலும் நாக்கு சுத்துற வரைக்கும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. எங்கள் தாய்மாரெல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை அன்போடு கேட்குறேன், உங்களுக்கு இதயம்னு ஒன்று இருக்குது, அன்புன்னு ஒன்று இருக்குது, கருணைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் நெஞ்சில் கை வச்சு நான் கேட்கறதுக்கு நீங்கள் மட்டும் பதில் சொன்னால் போதும். ஏன்னா முன்னாடி இருக்க ஆம்பளையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட கேட்டால் அது ஊருக்கு போய் சேரும். என் ஆள் காலிலேருந்து வேலை பார்ப்பான். நைட்டு இப்போ 9:30 ஆயிடுச்சுன்னா கடகடன்னு எந்திரிப்பான். எதுக்கு? கடமை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி போய் தூங்கணும், காலையில் வேலைக்கு போயிடுவான். எங்காலும் யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவான். நீங்கள் ஒரு 4 பேர்கிட்டே அதை சொன்னால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி ஆம்பளைக்கு எதுவும் செய்யலை. ஏன் செய்யலை? ஆம்பளை கிட்ட 1000 ரூபா கொடுத்தா வீட்டுக்கு 800 ரூபா தான் வரும், 200 ரூபா செலவாயிடும். ஆனால் உங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்தா அது 1010 ஆகுமே தவிர 980 ஆகாதுன்னு எங்கள் அண்ணன் தளபதிக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க, இவ்வளோ நாள் வளர்ந்தீங்க. இது ஏழைகள் இருக்கிற ஊர், எனக்கு நல்லா தெரியும். ஆம்பளை மட்டும் வேலைக்கு போனால் குடும்பத்தை நடத்த முடியாது. பொம்பளையும் வேலைக்கு போகணும். போனாதான் குடும்பம் நடக்கும், படிக்க வைக்க முடியும், சாப்பாடு சாப்பிட முடியும். நீங்கள் இவ்வளவு நாளும் புருஷனும் பொண்டாட்டியும் வேலைக்கு போயிருப்பீங்க. போனீங்களா இல்லையா? போனால் சம்பளம் வருமா இல்லையா? வருமா வராதம்மா? வரும். வந்தால் வீட்டில் யாருக்கிட்டா கொடுக்கணுமா இல்லையாம்மா? பணத்தை கொடுக்கணும். இல்லை, பணத்தை சாயந்தரம் கொண்டாந்து கொடுத்துட்டு நீ காலையில் வேலைக்கு போனால் யாருக்கிட்ட நேற்று நைட்டு கொடுத்து அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனால் எல்லாரும் தூங்கின அப்புறம் தூங்கி எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்து உன் புருஷனுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பிச்சிட்டு புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அவசரமா குளிச்சுட்டு தலையை கூட துவக்க நேரம் இல்லாம ஒரு ரப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டு நீட்டு பூ வச்சா பிரேச்சு வேணும்னு சொல்லி ஒரே ஒரு பூ எடுத்து சொல்லிக்கிட்டு கொஞ்சம் குட்டையா இருந்தா ஐயில் செப்பலை மாட்டிக்கிட்டு ஹேண்ட் பேக்கை போட்டுக்கிட்டு எவங்கிட்ட நேற்று சாயந்தரம் கொண்டாந்து உன் சம்பளத்தை கொடுத்தியோ அதே ஆளுகிட்ட போய் அத்தான் மாமா அத்தை நான் வேலைக்கு போறேன் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு நீங்க கை நீட்டினீங்களா இல்லையா? நீங்க கை நீட்டதை பார்த்து உங்களை பெத்தவனோ உன் கூட பிறந்தவனோ உன்னை கட்டிட்டு போன கணவனோ மாமனாரோ மாமியாரோ எவனும் அழவில்லை. நீங்கள் பெறாத பிள்ளை. எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், கையெழுத்து போட்டான், வந்தது விடியல் பயன். வந்துருச்சா? வேலைக்கு போனா பஸ் இருக்குது. அப்ப வேலைக்கு போறவங்களை தவிர சாதா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இருக்கீங்கல்ல, நீங்க சும்மா இருந்தீங்களா? நான் வீட்டுக்கு வேலைக்கு போகிறதில்ல, என் புருஷன் சந்தேக பிராணி, நான் கொஞ்சம் கலர் வேற, அவன் என்னை அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டீங்க. நீங்கள் இவ்வளவு நாளா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போய் உழைச்சி உங்கள் உழைப்பை எவனாவது உங்கள் உழைப்பை அங்கீகரித்தார்களா என்றால் எவனும் அங்கீகரிக்கவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி அங்கீகரித்தார், கையெழுத்து போட்டார். மாதம் 1000, அது உங்கள் உரிமை தொகை. இப்படி வாங்கலாம், கை கீழே, கொடுத்தா கை மேலே. அது பிச்சைன்னு சொல்லலாம், உதவின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு நீ செலுத்துகின்ற வரியை மிச்சப்படுத்தி உங்களுக்கு உரிமை தொகையாக தருகிறோம். அதனால் அதற்கு பெயர் உரிமை தொகை. அது மாசம் 1000 ரூபாய் வருதாமா? வருதா? வரலையா? வருது. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா அது உரிமை தொகை. இப்ப பொங்கல் வந்துச்சு, 3000 வந்துச்சாமா? வந்துச்சு. இப்ப லாஸ்டா ஒரு 5000 வந்துச்சாமா? எல்லாம் வேலைக்கு போற லேடிஸுக்கெல்லாம் தெரியல. எல்லாம் காலையில் பேக்க மாட்டின்னு அவசரமா போயிடுச்சு. சாயந்தரம் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து லட்டு கொடுத்தா என்ன விஷயம் லட்டு கொடுக்குறீன்னு கேட்டீங்க. ஏமா உங்களுக்கு விடிய காலையிலேயே 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு சொன்னோம். அப்பதான் கடகடன்னு போய் மெசேஜை பார்த்தீங்க. சரி, அந்த 5000 ரூபாய் எதுக்குமா கொடுத்தோம்? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் 3000 கொடுக்கணும். தேர்தல் வரப்போகுது.
5 பைசா கொடுக்க வக்கு இல்லாதவன் புள்ள குட்டி பெக்க முடியாத கொட்டு முண்டி மொடம் குருடன் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டுல தேர்தல் வருது. பொம்பளைக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தராங்க, பஸ் ஃப்ரீயா தராங்க. தேர்தல் காலத்துல அந்த 3 மாசம் அந்த 3000 ரூபாய நிறுத்தி வைக்கின்னு கோர்ட்டுக்கு போனானுங்க பிஜேபியும் அதிமுக. ஒருவேளை கோர்ட்டுக்கு போய் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த 3 மாசம் அந்த அமௌண்ட்டை நிறுத்துன்னு சொன்னா நீ மாசம் மாசம் 1000 வாங்கி தண்டல் கட்டுற, வார சீட்டு கட்டுற, மாச சீட்டு கட்டுற, பிள்ளைக்கு சேமிச்சு வைக்கிற, இதுல மண்ணு விழுந்தா நீ எங்க போவேன்னு ஏற்கின எங்கள் முதல்வர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி அப்படி ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்று 5000 ரூபாய ஒரே அமௌண்ட் அடிச்சோம். சரி, 5000 ரூபாய் எடுத்து பிப்ரவரி 1000, மார்ச் 1000, ஏப்ரல் 1000, மே மாசம் தேர்தல் முடிஞ்சிடும் இல்லையா? அந்த 3 மாசத்துக்கு 3000. மறுபடியும் நாங்க வந்தா 2000 தருவோம்னு சொன்னல. அந்த மே மாசத்துக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் தான் அந்த 2000. ஆனா இப்ப அந்த 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி, அது எப்படி முடியும்? எங்க பணம் இருக்குன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி, எனக்கு நீங்க ஓட்டு போட்டா 10,000 தருவாங்க. எவ்வளவுமா? 10,000. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்க நொண்டி நொடம் தண்ணி தெரியாத வீல் சேர்ல வரோம். இவரு கருணை போடுறாங்க பிச்சைக்காரனுக்கு. பேர் வைக்க கூட வக்கீல்லாதவனுக்கு இந்த நாட்டை ஆளணுன்ற எண்ணம் வரலாமா? வேலைக்கு போறவங்களுக்கு பஸ் கொடுத்தோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல போட்ட பொன் குழந்தைலாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா எங்க ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்க ஆத்தாளுக்கு பஸ் ஃப்ரீ, நான் காலேஜுக்கு போறேன் தாத்தா, நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் கையில் தந்த தாத்தா, எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டா அந்த குழந்தைகளுக்கு சொன்னார், உங்களை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, தத்தெடுத்த தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 தருவான் உன் தாத்தா என்று சொல்லி 1000 கொடுத்து அதற்கு முதுமை பெண் பேர் வச்சோம். பையன் சும்மா இருப்பானா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்க அம்மா அப்பா 1, எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க 2, ஒரே வயிற்றுல ஒரே அம்மா அப்பாவுக்கு நாங்க பிறந்தோம். என் தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு இல்லையே தாத்தான்னு கேட்டான். என் மகனே, என் தாத்தாவாக நான் இருந்து நீயும் கல்லூரி படித்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். பஸ் போயாச்சு, மாசம் 1000 போயாச்சு, பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? வேலைக்கு போனோம். வேலைக்கு போனா கொரோனால எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப 71 வயசான எங்கள் அண்ணன் தளபதி உலகம் முழுவதும் சுற்றி 1,20,000 கோடிக்கு தொழிலை ஈர்த்து வந்து கம்பெனி எல்லாம் திறந்துட்டார். இப்ப படித்த பசங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், எம்எஸ் ஆபீஸ் படிக்கணும். அதுக்கு படிக்கணும்னா பணம் கட்டணும். அந்த பணத்தை கூட நீங்க கட்டாதீங்க. நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக நானே தருகிறேன் என்று தந்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. நாங்க ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் சொன்னாங்க, 5 வருஷம் ஆட்சி பண்ணோம், 5 வருஷம் ஆட்சி பண்ணோம். இல்லை, நம்ம 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணோம். 1 வருஷம் கொரோனா வந்துச்சா? 1 வருஷம் ஆட்சியை நடத்தோம் இல்லையா? ஏடிஎம்கே ஆட்சியில தானே கொரோனா வந்துச்சு. அப்போ உலகமே என்ன சொல்லிச்சு? வீட்டில் இரு, விழிக்குது, தனிக்குது. எல்லா ஊரும் சொன்னோம், எல்லா நாடும் சொன்னோம். நம்மளோட நரேந்திர மோடி மாமா இருக்காருல்ல, அவரு கூட தாடியை ட்ரிம் பண்ணா பார்பர் வந்தா கொரோனா வந்துடும் 6 வரைக்கும் தாடி வந்தாரா இல்லையா? உலகமே சொல்லிச்சு, வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கணுமா? ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தோமா? அந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணா அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வீட்டுக்கு வந்ததா இல்லையாமா?
கொரோனா காலத்துல கட்சிக்காரங்க கொண்டாந்து கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தோமா? தமிழ்நாடு முழுக்க இப்படி கொரோனா காலத்தில் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்து கொடுத்து சென்னையில் ஜே அன்பழகன் என்ற சட்டப்பேரவை உறுப்பினர் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களை காக்க எங்கள் உயிரை கொடுக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் உண்டென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அப்படி கொடுத்துட்டு தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம். அந்த கொரோனா காலத்துல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த பழனிசாமி கிட்ட பாதி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் உயிர் வாழட்டும் சொன்னோம். எங்க பணம் இருக்கு, யார்கிட்ட இருக்கு, வேணா போனா போட்டும் ஒரு 1000 ரூபாய் தரேன்னா, அப்ப கல்லாப்பெட்டியில என்ன பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதோ இருக்கிற கடைக்காரன் ராத்திரில கடையணும்னா ரூபா நோட்டை எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு அண்ணாச்சி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சில்லறைய கல்லாப்பட்டியில விட்டு போவான். ஆனா எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால நக்கனா மாதிரியே கல்லாப்பட்டியை நக்கிட்டு போவான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னார், பணம் என்ன இருக்குன்னு தெரியாத சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 கொடுப்பேன் என்று சொன்னார். எப்பன்னு கேட்டான். எங்க அப்பன் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதின்னு சொன்னான். சொன்னது ஜூன் 3, தந்தது மே 2000, ஜூன் 2000. கொடுத்தோமா இல்லையா? இப்படி இவ்வளவும் கொடுக்க முடியுது எங்களால. அவன் 1000 ரூபாய் தான் கொடுத்தான். ஏன்னா கொடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. எங்கள் அண்ணன் தளபதிக்கு மனம் இருந்தது, அதனால் கொடுத்தார். அதையும் தாண்டி அவர் யாரோ எவரோ அல்ல, ரோட்டில் நடந்து வந்தவனுக்கு பிறந்தவர் அல்ல. இந்த நாட்டையும் இந்த மக்களையும் தமிழ் மண்ணையும் நேசித்தாரே எங்கள் ஐயா கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதால் இத்தனையும் செய்தார். எங்கள் அண்ணன் இத்தனையும் செய்ததற்கு காரணம் அவர் கலைஞர் பிள்ளை என்பதால் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார் எங்கள் ஐயா கலைஞர். ஆண்ட போது 6வது முறையாக தேர்தல் வந்தது. நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்க வந்தோம். அப்போ தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாய்மாரே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்துவதற்கு நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 10வது முடித்தானா? 11வது போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கி கொடுக்க உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு
கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்செடி வேணும் ஃப்ரீ கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈடுபடுகிறதா? கஷ்டமாக இருக்கிறதா? கவலைப்படாதே, தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். செஞ்சோமா? தாத்தா கலைஞர் என்ன சொன்னாரு? அதோட விட்டாரா? நொண்டி போறாம்பா, டப்ஸா போறாம்பா, தப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இருப்பா, தப்புக்கு போறாம்பா எல்லாம் கிண்டல் பண்ணல. கிண்டல் பண்ணுமா இல்லையா? ஆனா அவனை கூட விடாம தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ தப்புக்கு இல்லடா, நீ நொண்டி இல்லடா, உனக்கு ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவழிகள் தந்தார். அதோ போறான் பொட்ட, அதோ போறான் 9. கிண்டல் பண்ணமா இல்லையா? பெத்தவனும் ரோட்ல விட்டான், மற்றவனும் ரோட்ல விட்டான். அவனை எங்க தாத்தா கலைஞர் ரோட்ல விடல. அவனை கூப்பிட்டார், நீ கொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கு முறையான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல கோர்ட்டுக்கு போனா அங்க கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு கட்டுவோம்ல ஜட்ஜி, அவங்க எல்லாம் அவ்வாதான் இருப்பான். நம்ம வாங்க போக முடியாது. நம்ம வாழ்க்கை என்ன வேலை தெரியுமா? சவுக்கு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க பேண்ட் போட்டு சட்டை போட்டு தொப்பி போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்க எல்லாம் அவ்வாதான் இருப்பா. நம்மளுக்கு அங்க வேலை கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? காக்கி அரட்டவியர், அவாய் செப்பல், ஒரு ஸ்பேனரு, பச்சை சவுக்கு கொடி, பனியனை போட்டு பிளக்கு தட்டுற வேலை நம்ம வாழ்க்கை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கு தட்ட பிறக்கிறா, நீ ஆட்டினா கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா கயிறு கட்டின பெரிய மணியை பிடிச்சி ஆடுறது நம்மவா. ஆனா அதே கோயிலுக்குள்ள வெள்ளி தட்டுல வெள்ளி மணிய சின்ன மணி பிடிச்சி ஆட்டுறவா அவ்வா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கிறடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா கலைஞர். தாத்தா கலைஞர் நொண்டியை மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளியை கவுன்சிலராக்கி காட்டினார். எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தால் அந்த திருநங்கைகளை ஊராட்சியிலும் உள்ளாட்சியிலும் பதவிகள் கொடுத்து இந்த நாட்டில் அழகு பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. ஐயா கலைஞர் சென்னையில் ஜிஎஸ் ஆஸ்பத்திரியை சிறப்பாக கட்டி முடித்தால் எங்கள் அண்ணன் தளபதி கிண்டியில் ஒரு பிரமாதமான ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தார். எங்கள் அண்ணன் தளபதி எங்கள் ஐயா கலைஞர் சென்னையில் அண்ணா நூலகம் கட்டினால் எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் கலைஞர் நூலகம் கட்டினார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினால் எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டுகிறார். போக்குவரத்தை சீராக்க பஸ்ஸை அரசுடைமையாக்கினால் அந்த பஸ் தொழிலாளிக்கு சிறப்பான போனஸை கொடுத்தார். இப்படி அப்ப செய்யறத புள்ள அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டினியூ பண்றதுக்கு தான் அவரோட புள்ள வந்திருக்கான். இந்த புள்ளைய பார்த்து நீங்க வாரிசு அரசியல் சொல்றீங்க. வேணா ஸ்டாலின் ஒன்னா ஏத்துக்கலாம், உதயநிதியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அவனை மாதிரி இந்த நாட்டை தியாகம் பண்ண ஒருத்தரை பார்க்க முடியுமா? எங்க அன்னை துர்கா ஸ்டாலின் கருவுற்றார். 3 மாதம் ஆனது. அந்த 3 மாதம் ஆனவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார். கூட இருக்கின்ற எல்லா பெண்களும் சொன்னார்கள், எங்கள் அண்ணியை பார்த்து இந்த கரு உண்டானவுடன்
கணவனை சிறைக்கு அனுப்பிவிட்டது. ஆகவே இந்த கருவை கலைத்து விடு என்று சொன்னார்கள். ஆனால் எங்கள் அன்னை துர்கா அந்த கருவை கலைக்கவில்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை. அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை. 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு போனால், அவளே பிள்ளை பெற்றால். பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வந்து பால் ஊட்டி சீராட்டி ஆடை போட்ட குழந்தை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே, காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினான் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கட்சிக்கு வயது 75. 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர். 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டு கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த கட்சிக்கு 100ஆம் ஆண்டு வரும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். எழுதி வைத்துக் கொள்வோம், வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு